மைசெல்ஃப் டாக்டர் சின்னதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டர்னா தோள்பட்டை ஜவ்வு இறுக்கமாதல். இந்த தோள்பட்டை ஜவ்வு இறுக்கமாதல் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்ஸுக்கு, இல்லைனா ஹைப்போதைராய்டு தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை மூணாவதாக இடியோபதி காரணம் இல்லாமலும் இது வர வாய்ப்பு உண்டு. இதில் ரொம்ப காமனான டைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த காரணம் இல்லாமல் வர்றது தான் ரொம்ப காமன். இதில் 3 முக்கியமான விஷயம் உண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த தோள்பட்டை ஜவ்வு இருக்கிறத இதை ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லலாம், எடசிவ் கேப்சலைட்டிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பெரிய ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்சூல் அப்படிங்கிறது இருக்கிறதால பெயின் அண்டு மூமெண்ட்ஸு குறையும். இதுதான் தோள்பட்டை ஜவ்வு இறுக்கம். ஆரம்ப கட்டத்தில் இது எப்பயாவது ஒரு வாட்டி லைட்டான ஒரு பெயினை கொடுக்குற மாதிரி ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் போயிட்டு ஃபிசியோதெரபி பண்ணுறதாலேயோ மெடிசன் சாப்பிட்றதாலேயோ சரியாகும். ரெண்டாவது, இது ஃப்ரீசிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும். அதாவது இந்த ஜவ்வு இறுக்கமாகும், அதனால் மூவ்மெண்ட் குறைய ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வலி வர ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த இன்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் அப்டக்ஷன் அப்படிங்கிற இந்த 2 மூவ்மெண்ட்டும் குறைய ஆரம்பிக்கும். இரவு நேரங்களில் தூக்கம் கெட ஆரம்பிக்கும். வலி ரொம்ப தீவிரமாகிட்டே போகும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் போகும்போது டைரெக்டாக ரொம்ப பெயின் இருக்கும்போது ஃபிசியோதெரபி பண்ணக்கூடாது. அதை லோக்கலைஸ்டு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் பெயினை குறைச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்ப கட்டமாக இருந்தால் ஃபிசியோதெரபி பண்ணுறது மூலம் கண்டிப்பாக இந்த சரியாகும். மூணாவது, இந்த பெயின் ரொம்ப அதிகமாகுது, அப்பப்போ நான் ஃபிசியோதெரபி பண்ணேன், ஆனால் நான் இன்ஜெக்ஷன் போட்டு அதை முழுமையாக சரி பண்ணிக்கல, ஆனால் வலி ரொம்ப ஜாம் ஆகிற அளவுக்கு ரொம்ப சிவியர் ஆகிட்டே போகுது அப்படிங்கிற ஸ்டேஜ் போகும்போது இது ஃபுல்லாக எல்லா மூவ்மெண்ட்டும், எல்லா சைட்லேயும் மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் போனீங்கன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் வரும். இன்ஜெக்ஷன்ஸில் சரியாகலைன்னா மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. அதாவது அனஸ்தீசியா கொடுத்து இந்த மூவ்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வர வைக்கிறது. இது ஆனால் கொஞ்சம் குரூக்கட் மெத்தடு தான். இருந்தாலுமே இதில் உங்களுக்கு பெயினும் மூவ்மெண்ட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரீகெயின் பண்ண முடியும். செகண்ட் ஹைட்ரோ டைலட்டேஷன் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி இருந்துச்சு. லோக்கல் அனஸ்தீசியாவை இங்கே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இந்த கேப்சூலை வெடிக்க வைக்கிற மாதிரி. பட் நவடேஸ் அது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ரொசீஜரால் பண்ணுறதில்ல. பட் அல்டிமேட்டாக ரொம்ப சிவியராக ஆகும்போது இதற்கு ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆர்த்ரோஸ்கோபிக் கேப்சுலர் ரிலீஸ். அதாவது ஆர்த்ரோஸ்கோப்புங்கிறது ஒரு எப்படி லேப்ரோஸ்கோப் எண்டோஸ்கோப்புன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு 4 மில்லிமீட்டர் கேப்லேயே போயிட்டு அந்த என்டையர் 360 டிகிரியும் அந்த இறுகி போன கல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேப்சூலை டயத்தர்மி அண்டர் வாட்டர் கார்க்கு வச்சு ஃப்ரீ பண்ணி விட்டு இமீடியட்டாக அந்த மூமெண்ட்ஸை வர வச்சு அதை ஃபிசியோதெரப்பி மூலம் ரெக்கவர் பண்ணுறது தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். ஸோ இதை பற்றின எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.